ஆர் ஃப்ரம் நேச்சுரல் ஹெல்த் ஆர்கானிக் என்டர்பிரைசஸ் கோயம்புத்தூர். நாங்கள் சோப்ஸ் அண்ட் ஷாம்பூ, ஹேர் ஆயில் வந்து மேனுஃபேக்சர் பண்ணிகிட்ருக்கோம். சானிட்டரி நாப்கின்ஸ், டயப்பர்ஸ் எல்லாம் ட்ரேடிங் பண்ணுறோம். பேம்பூ, காட்டன், ஆனியன் சானிட்டரி நாப்கின்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. வெரைட்டிஸ் ஆஃப் சோப்ஸ். ஓகே மேம், இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஆர்கானிக்? ஆமாம் மேம், ஹெர்பல் அண்ட் ஆர்கானிக் சோப்ஸு. ஓகே. 2% ஆஃப் கெமிக்கல் இருக்கும். 98% வந்து நீங்கள் என்ன ஹெர்பல் யூஸ் பண்ணுறீங்களோ ஓகே, அதோட பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு அப்படியே கிடைக்கும். இது கஸ்தூரி மஞ்சள் சோப்பு. மஞ்சள் போட்டு ஷேடு விழுவும் அப்படின்னு யோசிக்கிறாங்க வந்து கஸ்தூரி மஞ்சள் சோப் வந்து யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு வந்து அதோட பெனிஃபிட்ஸ் அப்படியே கிடைக்கும். ஓகே. டீடைனிங் இது மேம் ஆரஞ்சு. அதில் வந்து சன் டேன் ஆகுறாங்க, அதெல்லாம் வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். ஓகே. இது பார்த்துட்டிங்கன்னா நலுங்கு மாவு. நலுங்கு மாவோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே கிடைக்கும். இது வந்து குழந்தைகளுக்கும் நாங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ரேஷஸ், இச்சிங் எல்லாம் எதுவுமே எதுவும் இருக்காது மேம். லாவெண்டர் சோப், லாவெண்டர் எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து பண்ணுறாங்க. ஓகே. நமக்கு வந்து ஹெர்பல் வந்து சேராது, அலர்ஜிஸ் இருக்கு இல்லைங்களா, ஹெர்பல் அலர்ஜிஸ், அவங்களுக்கு வந்து இந்த லாவெண்டர் சோப் வந்து நாங்கள் சஜஸ்ட் பண்ணுவோம். எந்த ஒரு அலர்ஜிஸும் வராது. இந்த சோப்ஸ் எல்லாமே நேச்சுரல் கலர் அண்ட் நேச்சுரல் ஸ்மெல் வச்சு தான் பண்ணுறது. எந்த கெமிக்கல் பார்க்குறது. ஓகே. நேச்சுரல் அரோமாஸ் தான் இருக்கும். மைல்டு அரோமாஸ் இருக்கும். ஒரு சிலருக்கு அலர்ஜிஸ் இருக்கும். ஆமாங்க, சேராது, தலைவலிக்கும், சைனஸ் இஷ்யூஸ் இருக்கும். அந்த மாதிரி இது ப்ராடக்ட் இதெல்லாம் வராது ப்ராப்ளம்லாம். இது வந்து ரெட் சாண்டல், மங்கு இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லைங்களா, அதுக்கெல்லாம் இந்த ரெட் சாண்டல் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். வந்து நல்லா ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சுன்னா நல்லா தூக்கத்தில் வந்து யூஸ் பண்ணுவோம். மைல்டு ஃப்ராக்ரன்ஸ் தான் இருக்கும். ரோஸ் பெட்டல்ஸ் வந்து இருக்குங்களா. ஓகே. ஓ, பெட்டல்ஸாகவே வச்சுருக்கேன். ஆமாம், ஓகே. பெட்டல்ஸ் இதெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலைங்களா? பார்த்தீங்கன்னா இதில் இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் வந்து ரோஸ் பெட்டல்ஸ். சூப்பர் சூப்பர் சூப்பர். க்ரீன் கிராம் டர்மரிக் இருக்குது. இது மேம் க்ரீன் கிராம் டர்மரிக் இருக்குது. ஆக்சுவலாக ஸ்டாக் இப்போ க்யூரிங் ப்ராசஸில் இருக்குது. ஓகே. இது எல்லாமே போட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். அப்படிங்களா? ஆமாம், ஏன்னா கெமிக்கல்ஸ் எதுவும் ஜாஸ்தி ஆட் பண்ண அதனால வந்து க்யூரிங் காய் ஓகே ஓகே சோப் யூஸ் பண்ண முடியாது. சரி சரி. ஷாம்பு பார் இருக்குது. ஷாம்பு பாரில் பார்த்துட்டிங்கன்னா எல்லா ஹெர்பலும் வந்துடும். அதாவது அரப்பு, சீகக்காய், வெள்ளிக்காய், இந்த மாதிரி பிரிஞ்சராஜா, இந்த மாதிரியான எல்லா ஹெர்பலும் வந்துடும். ஓகே ஓகே. இல்லை, இதில் வந்துட்டு எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணியிருப்பீங்களா? ஆமாம் மேம், ஆமாம். எல்லா இன்க்ரீடியன்ஸும்னா நமக்கு ஹேர் வாஷ், ஹேர் கேர் ஷாம்பு, ஷாம்பு பார். ஓகே ஓகே. காலேஜ் போகிறவங்கலாம் இப்போ ஹேர் கேர் பண்ணணும் அப்படிங்கும்போது இந்த ஷாம்பு பார் யூஸ் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இச்சிங்கு, ஆன்டி டேண்ட்ரஃப் நல்லா கண்ட்ரோல் ஆகும். ஓகே சூப்பர் சூப்பர். ஹேர் க்ரோத் இருக்கும் நல்லா. கற்றாழை, இந்த மாதிரி எல்லா விதமான ஹெர்பலும் இருக்குது. நீம், துளசி, அலோவேரா, இந்த மாதிரியான எல்லா விதமான ஹெர்பலும் இருக்குது இந்த ஹெர்பல் சோப்பில். ஓகே. இது வந்து அலர்ஜிஸு அந்த மாதிரியான இதுக்கெல்லாம் ட்ரீட் ஆகும். இந்த சோப்பு எல்லாமே வந்துட்டு பேபிஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம். க்ரீன் கிராம் டர்மரிக் இருக்குது. நலுங்கு மாவு, இந்த மாதிரியான சோப்ஸ் எல்லாம் வந்து மைல்டு ஃப்ராக்ரன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் வந்து உப்டான் இருக்குது. ஓகே. உப்டான், நலுங்கு மாவு. இது போக நம்ம சோப்ஸை வந்து பல்க் குவான்டிட்டியில் கஸ்டமைஸும் பண்ணி தந்துட்டுருக்கோம். அப்படிங்களா? சூப்பர். அமோனியா ஃப்ரீ ஹேர் டை இருக்குது மேம். வெறும் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி போட்டுட்டாலே போதும். அப்படிங்களா? ஆமாம். ஹேர் ட்ரையாக அப்ளை பண்ணோன்னே வெறும் வாட்டரில் அப்ளை பண்ணிட்டு ஹேர் ட்ரை ஆனதுக்கப்புறம் வாஷ் பண்ணிக்கணும். இது வந்து கெமிக்கல் ஃப்ரீ ப்ராடக்ட்டுங்கிறனால 24 hours கழிச்சு நம்ம ஷாம்பு வாஷ் பண்ணிக்கலாம். அப்படிங்களா? ஆமாம் ஆமாம். இது வந்து 25 days வரைக்கும் ஹேர் கலர், நேச்சுரல் பிளாக் ஹேர் கலர் வந்து உங்களுக்கு ஸ்டே ஆகும்.
எல்லாம் வந்து ஆலோவேரா ஷாம்பு இதில் கலர் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இது பியூர் ஆலோவேரா எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து பண்ணுறது. ஓகே ஓகே. அது அதனால வித்தவுட் கலர் இருக்கும். ஹெல்த் மிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஹெல்த் மிக்ஸ் நம்மளே தயார் பண்ணுறது. இது எப்படின்னா நம்ம பயிர் வகையெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் வந்து முளை கட்டி வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் வறுத்து பவுடர் பண்ணுறது. நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரியே ஆமாம். குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு இது வந்து டேஸ்ட் ஆட் பண்ணல, சால்ட்டும் சுகரும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. இது ஆலோவேரா ஜெல்லு. ஆலோவேரா ஜெல்லு பியூர் ஒயிட்டாகவே இருக்குல்ல? ஆமாம் மேம். ஆலோவேரா ஜெல்லு ஷாம்பு எப்படியோ அதே மாதிரி செய்யுது. இது வந்து ஃபேஸ் க்ரீம் மேம். இது வந்து 50 கிராம்ஸு. இது வந்து 25 கிராம்ஸில் தான் கொடுத்துட்ருக்கோம். இது வந்து சாஃப்ரான் ஃபேஸ் க்ரீம். உங்களுக்கு நல்லா ஆயில் கண்ட்ரோல் பண்ணுவோம். நம்ம இப்போ ஃபேர் அண்ட் லவ்லி அந்த மாதிரியான கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அது இல்லாமல் இது வந்து நேச்சுரல் ப்ராடக்ட். ஓகே. சம்மர் டைமில் இதெல்லாம் நல்லா யூஸ் பண்ணலாம். ஆமாம். உங்களுக்கு மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும் நல்லா. இது வந்து கோகனட் மில்க் ஷாம்பு. ஓகே. நல்லா வந்து ஹேர் கண்டிஷனிங் ஆகுறதுக்கு வந்து ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷன் ஆகும். ஸ்மூத்தாகவும் இருக்கும். ஆமாம் மேம். ஷைனிங்காக இருக்கும். ஹேர் அதாவது ஸ்கேல்பில் இருந்து ஹேர் ரூட் இருக்கு இல்லைங்களா, அது வந்து நல்லா ஸ்ட்ராங் பண்ணி கொடுக்கும். ஓகே சூப்பர். இது வந்து ரெட் வைன் ஃபேஸ் வாஷ். ரெட் வைன் வந்து ஸ்கின்னுக்கு நல்லது இல்லைங்களா, இன்டேக் க்ளோவாக கிடைக்கும். ஆமாம். இன்டேக் இல்லாமல் ஃபேஸ் வெளியே போடுறதுக்கு நல்லா உங்களுக்கு வந்து 5 to 6 ஹார்ஸ் வந்து நல்லா மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும். இது ஆன்டி டேண்ட்ரஃப் அண்ட் ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணுற ஷாம்புங்க. ஆனியன் அண்ட் ஹைபிஸ்கஸ் எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து பண்ணுறது. உங்களுக்கு ஆனியன் பேக்கெலாம் போடுறதுக்கு டைம் இல்லைங்கும் போது நீங்கள் ஷாம்புவாக யூஸ் பண்ணும்போது நல்லா கண்டிஷனிங் ஆகும். நல்லா ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும். உங்களுக்கு ஸ்கேல்ப் இச்சிங் இருக்காது. இது கூட நம்ம வந்து ஹேர் ஆயில், அதாவது ஹெர்பல் ஹேர் ஆயில். ஹெர்பல் ஹேர் ஆயிலில் பார்த்துட்டிங்கன்னா 32 ஹெர்பல்ஸ் இருக்குது. ஓகே. அது நம்ம என்ன பண்ணுவோம்னா இது ஹேர் ஆயில். ஆமாம் ஆமாம். கோகனட் ஆயில், கேஸ்டர் ஆயில் சொல்லிட்டு ஒரு 3 வகையான ஆயில் இருக்கு இல்லைங்களா, அதில் யூஸ் பண்ணி அந்த ஹெர்பல்லாம் போட்டு அதை நல்லா கொதிக்க வச்சு நம்ம வந்து நல்லா வெயிலில் வந்து காய வச்சிடும். ஓகே. நல்ல அதோட எசன்ஸ் பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்காக. இது வந்து ஒரு பாட்டில் முடியறதுலேயே உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் தெரியும். ஓ சூப்பர். இது மேம் இது பார்த்துட்டிங்கன்னா ரோஸ் லிப் பாம். ஆக்சுவலாக ஃப்ரூட் ஃப்ளேவர் ஆட் பண்ணியிருக்கோம். எந்த ஒரு கெமிக்கலும் இருக்காது இதில். குழந்தைகளுக்குலாம் அந்த லிப்ஸ்டிக்லாம் வேணும்னு சொல்லி இது பண்ணுவாங்க இல்லைங்களா, அதெல்லாம் வந்து இது சேஃப் ப்ராடக்ட். இது பார்க்கும்போது இந்த ஒரு கலராக இருக்கும். இது நம்ம யூஸ் பண்ணி பண்ணும்போது இது மேஜிக் லிப் பாம் மாதிரி. ஓகே. ஓ நம்ம லிப்பில் அப்ளை பண்ணும்போது நம்ம கலர்ஸ் கிடைக்கும். கலர்ஸ் மாறும். சூப்பர். தெரியுதுங்க? நல்லா தெரியுது. குழந்தைங்களுக்கு சேஃப் இல்லைங்களா? ஆமாம் ஆமாம். ஆல்மண்ட் ஆயில் இந்த மாதிரியான இது வச்சு பண்ணுறது. ஓகே ஓகே ஓகே. இந்த லிப் பாம்க்கு வந்து இந்த லிப் பாம் மைல்டாக இல்லை நியூட் ஷேட்லாம் இப்போ எல்லாரும் வந்து விரும்புகிறாங்க இல்லைங்களா. இது வந்து பீட்ரூட் ஃப்ளேவரு. இது வந்து ஃப்ரூட் லிப் பாம். இதுவும் சூப்பர். உங்களுக்கு பீட்ரூட் போடும்போது உங்களுக்கு டேன் எல்லாம் ரிமூவ் ஆகும். லிப்பில் இருக்கிற எக்ஸ்ட்ரா டார்க்ஸ் இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் ரிமூவ் ஆகி உங்களுக்கு சாஃப்ட் அண்ட் சப்பிள் லிப்ஸ் வந்து கிடைக்கும். சூப்பர் சூப்பர். இது மைல்டு டின்ட்டோடு இருக்கும். ஓகே. இது பார்த்துட்டிங்கன்னா டேன் பேக்கு மேம். ஆன்டி டேன் பேக்கு. வெயிலில் போயிட்டு வரும்போது டேன் ஆகும் இல்லைங்களா, அதுக்கு அந்த பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது. இந்த பேக் போட்டால் ஆமாம் மேம். இது ஃபுல்லாமே வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை வச்சு பண்ணுறது. இந்த ஆரஞ்சு பீல், அப்புறம் பீட்ரூட் அந்த மாதிரியான வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் வச்சு பண்ணுறது. நம்மக்கிட்ட பார்த்துட்டிங்கன்னா
ப்ளூடூத் ஃபேஸ் பேக் இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து ஹெர்பல் அலர்ஜிஸ் இருக்கு இல்லைங்களா, ஆமாம். அது இல்லாமல் நம்ம ஓகே வெஜிடபிள் வந்து எல்லா வெஜிடபிளும் மோஸ்ட்லி சாப்பிடுவோம். கண்டிப்பாக. அப்போது அதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் ஏஜென்ட் இருக்கனால நமக்கு வந்து டேன் எல்லாம் ரிமூவ் ஆகி நல்ல மாய்ஸ்சரைசிங் ஸ்கின் கொடுக்கும் வெஜிடபிளில். இது யூஸ் பண்ணுவோம். பீட்ரூட் இது பார்த்துட்டிங்கன்னா ரெட் வைன் ஜெல்லு தான். ரெட் வைன் ஃபேஸ் வாஷ் எப்படியோ ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிவிட்டு ரெட் வைன் ஜெல்லாக வந்து யூஸ் பண்ணும்போது நம்மளோட போர்ஸில் இருக்கிற டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஹெல்த்தி ஸ்கின் வந்து இது குங்குமாதி ஜெல் மேம். குங்குமாதி சிலருக்கு வந்து ஆயிலி ஸ்கின்னாக இருக்கும் இல்லைங்களா, இப்போ ஜெல் டைப்பில் யூஸ் பண்ணும்போது அது வந்து ஸ்கின்ல சீக்கிரமாக அப்சர்வ் ஆகிடும். ஓகே. குங்குமாதி வந்து ஹெர்பல் இதெல்லாம் போட்டு பண்ணுறது. உங்களுக்கு பல்க் ஆர்டர்ஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா எக்ஸல் ஆனியன் மேம். அடுத்து இருக்கிறது டபுள் எக்ஸல் ஆனியன். இது வந்து ட்ரிபிள் எக்ஸல் ஆனியன். இது வந்து அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டி நல்லா இருக்கும். அதுபோக உங்களுக்கு வந்து சிப் இருக்கும். இது வந்து எக்ஸல் ஆனியன். ஓகே. இதில் இருக்க சிப்பு வந்து பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனை வந்து உங்களுக்கு நல்லா தடுக்கும். ஓகே. அது போக உங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்துச்சுன்னாலும் அது வந்து சரி பண்ணி கொடுக்கும். ஓகே. இது வந்து வேவ் ஆனியன்னு சொல்லுவாங்க. ஓகே மேம். இதில் வந்துட்டு யூஸ் பண்ணுறது என்ன மேம், காட்டனா இல்லை காட்டன்? ஆமாம் மேம், நேச்சுரல் காட்டன் தான். ஓகே. இது வந்து டபுள் எக்ஸல். ஓகே. நம்மளோட சைஸ் இருக்கும் இல்லைங்களா, பாடி வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி. ஓகே. அப்சார்ப்ஷன் ஏற்ற மாதிரி இருக்கும். ஓகே. இது வந்து ட்ரிபிள் எக்ஸல். இர்ரெகுலர் பீரியட்ஸ் கூட உங்களுக்கு வந்து ஆமாம் ரெகுலர் ஆகிடும். இப்போ எல்லாமே கெமிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம. பிசிஓடி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் நல்லா உங்களுக்கு ரெகுலர் பண்ணி கொடுக்கும். ஓகே. ரெக்கவர் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். என்னென்னா நம்ம இதில் வந்து ஃபுல்லாகவே காட்டன் தான் மேம். பியூர் காட்டன். ஆமாம், பிளாஸ்டிக் இல்லை இதில். இது வந்து ஓவன்னு சொல்லிட்டு ஒரு மெட்டீரியல். என்னென்னா இது வந்து நம்மளோட கிளைமேட்டிக்கல் கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி இது வந்து 2-3 இயர்ஸ் வந்து நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா இது வந்து இந்த காட்டன் மெட்டீரியல் வந்து கெட்டக்கூடாது இல்லைங்களா, டேமேஜ் ஆகிடக்கூடாது. அதனால இந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணி இதை வச்சுருக்கோம். ஓகே. மற்றபடி உள்ளே இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே காட்டன். இது வந்து எக்ஸல் பேம்பூ அண்ட் டபுள் எக்ஸல் பேம்பூ மேம். ஓகே. இதில் எல் பேம்பூவும் இருக்குது. ஓகே. ட்ரிபிள் எக்ஸல் பேம்பூ இருக்குது, இப்போ அவைலபிள் இல்லை ஆக்சுவலாக. பேம்பூ மீன்ஸ் பேம்பூனா மூங்கில் இருக்குல்ல. ஆமாம், மூங்கில் நாரிலிருந்து தயார். ஓகே. சூப்பர் சூப்பர். நல்ல கூலிங்காக இருக்கும் நம்மளுக்கு இல்லைங்களா. இது வந்து ப்ரீமியம் குவாலிட்டி. உங்களுக்கு இதில் எந்த ஒரு விதமான ஒரு கெமிக்கலும் இருக்காது. எக்ஸலண்ட் டபுள் எக்ஸல். இல்லை பேம்பூலெலாம் வந்துட்டு நம்ம சானிடரி நாப்கின் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது. பிளாஸ்டிக் ஃப்ரீ. இப்போ யூட்ரஸில் கேன்சர் வருது, இந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாம் இப்போ வந்து குழந்தையிலேருந்தே நம்ம வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணுறவங்க வந்து நல்லா இருக்கும், ஹெல்த்தியான லைஃப். கண்டிப்பாக. நமக்கு வந்து இது இருக்குது பேண்டி லைனர். இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் இதில் வந்து பீரியட்ஸ் முடிகிற ஸ்டேஜில் இருக்கும்போது அதாவது லாஸ்ட் டேஸில் இருக்கும்ல, அந்த டைமில் வந்து பெரிய பேட் வச்சு யூஸ் பண்ணி இதாக வேண்டாம் அந்த மாதிரியான இது சேர்ந்த மாதிரி சூப்பர். ஓகே, பரவாயில்ல. ஏன்னா அந்த டைமும் வந்துட்டு நம்ம பெரிய பேட் யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லைங்களா. இப்போ நான் ஆர்டர் கொடுக்குறதுனா எப்படி மேம் ஆர்டர் கொடுக்குறது?
மேம் நீங்கள் இப்போ ஃபோனில் லாங்காக இருக்கீங்க, வேறு ஸ்டேட்டில் இருக்கீங்க, இல்லை டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்கங்கும்போது உங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் போட்டுட்டு அதில் உங்களுக்கு எஸ்டி கொரியர்ஸில் போட்டுருவோம். இல்லை பல்க் ஆர்டர்ஸாக இருக்குது அப்படிங்கும்போது உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டில் பண்ணிடுவோம் மேம். ஓகே ஓகே ஓகே. நம்ம அதர் பிராண்ட்ஸுக்கும் வந்து நம்ம மேனுஃபேக்சரர்ஸுங்கும் போது அதர் பிராண்ட்ஸுக்கும் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகே சூப்பர். உங்களோட அட்ரஸ் வந்துட்டு நான் லொக்கேஷன்லாம் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஓகே தேங்க்யூ மேம், தேங்க்யூ. இது நம்ம வாங்கின ஐட்டம்.